ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாரிடா, என்னோடய பர்சனல் இஷ்யூஸ். பழைய வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். இப்போ நம்ம ஸ்டோரியோட நேம் தான் நான் சைக்கோஸ் கிட்டன். இதில் அப்சல்யூட்லி டே தான் டாப் டே குக்கர்ஸ் இருந்தீங்கன்னா அசம்பிள் ஆகிடுங்க, பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் முடிஞ்சோடனே டாப் ஜேகே நெக்ஸ்ட்டு போடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் பண்ணித்தரேன். சரி, ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, ஒரு வீடு காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு 15 வயசு பையன் அதை பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை சீட் பண்ணியிருப்பாங்க. அதனால சண்டை பெருசாகிட்டு நம்ம டேவோட அப்பாவும் கொஞ்ச நாளில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த சீட் பண்ணாங்கன்னு சொன்னால அந்த ஆள் கூட போயிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்து தனியாக அவங்க பாட்டி கூட தான் வளர்ந்துருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால் பேனிக் அட்டாக் வரும். சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த சின்ன வயசுலேயே அவன் இந்த மாதிரி ஆனதுனால அவனுக்கு இந்த லவ், கேர், அஃபெக்ஷன் அது பற்றி எதுவுமே கிடச்சிருக்காது. அதை பற்றின ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம டே கிட்டே இருந்திருக்காது. ஸோ தட் அவன் ரொம்ப லோன்லியாக இருந்திருப்பான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட பெருசாக யாரையும் வச்சுக்க மாட்டான். அப்புறம் அவன் அப்படியே தனியாகவே இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பேச மாட்டான். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜேகே அப்படின்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவன் எப்படின்னா எல்லார்கிட்டையும் பேசுவான், எல்லார்கிட்டையும் சாஃப்டாக பேசுவான், எல்லார்கிட்டையும் ஜாலியாக இருப்பான். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஜேகே. இப்போ ஒரு 12th கிரேட் ஸ்கூல் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு சாரு தான் ஒரு பையன் போட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்காரு. என்ன டே, ஒழுங்காக அவனோட ஒர்க் கூட முடிக்க மாட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க, டேனும் இதே தான் பண்ணுற, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர மாட்டியா அப்படின்னோடனே நம்ம டே தான், சாரி சார், நான் இனிமேல் கண்டிப்பாக பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுறேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த சாரும் விட்டுறாரு. இப்போ அந்த கிளாஸில் ஒரு பையன் நியூவாக ஜாயின் ஆகிட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு பிளேஸே இல்லை. அது டே பக்கத்தில் தான் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பையன் கேட்குறான், ஹலோ மிஸ்டர், எனக்கு இங்கே கொஞ்சம் பிளேஸ் விடுறீங்களா, நான் உட்காந்துக்கட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். நம்ம டே தான், இங்கெல்லாம் இடம் கிடையாது, ஒழுங்காக ஓடி போய்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே தான் டே சொல்கிறது கண்டுக்காமல் பிளேஸில் உட்காந்துட்டு டே கிட்ட, ஆமாம் உங்கள் நேம் என்ன, எனக்கு உங்கள் நேம் தெரிஞ்சுக்கணும், சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம டே தான், நேம்லாம் சொல்ல முடியாது, ஒழுங்காக வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்றான். அந்த பையன் சொல்ல கேட்காம டேயோட நோட் எடுத்து பார்த்துட்டான். அதில் கிம்டாங்னு எழுதியிருக்கு. ஓ, உங்கள் பேர் கிம்டாங்கா, சரி அப்போ நான் உங்களை டேன்னு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்லுவான். நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்காது, அவனை கண்டுக்கவே மாட்டான். நம்ம ஜேகே வந்ததுலேருந்து டே கிட்ட உளறிட்டுருக்கான். என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கான். நம்ம டே கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஒரு பையன் தான் ஜேகே கிட்ட, அவன் தான் அவனை கண்டுக்க மாட்டேங்கிறான்ல, என் பிளேஸில் இடங்குவா வந்து உட்காரு அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே தான், இல்லை நான் அவர் கூட தான் உட்காருவேன், அவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றான். நம்ம டே பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் மதியானம் ஆஃப்டர்நூன் ஆகுது, லன்ச் பிரேக் ஆக்சுவலி. அப்போ நம்ம ஜேகே தான் சாப்பிட்றான். அப்போ டே கிட்ட, அம்மா நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க, சாப்பிடுங்கன்னு அவன் லஞ்ச் பாக்ஸை நீட்டுறான். அப்போ நம்ம டே தான், ஒழுங்காக அவன் அக்கறை மாரிலாம் என்கிட்ட காமிக்காது, ஓகே எனக்கு பசிக்கலை அப்படின்றான். நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி பவுட் பண்ணிக்கிட்டு டேக்கு கையை நீட்டுறான் ஃபீட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம டே தான் அமைதியாக எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுறான். சாப்பிட்டோடனே எப்படின்னா நம்ம டே கிட்ட நம்பர் கேட்குறான். என்னோடய நம்பர் கூட நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்றான். நம்ம டே தான், நம்பர்லாம் என்னால் தர முடியாது, வேலை என்னமோ அதை மட்டும் பார் அப்படின்றான். நம்ம ஜேகே தான் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டே இருக்கோம். சரி டேவும் தந்துடுறான் நம்பர். அதுலேருந்து நம்ம ஜேகே டேக்கு டெய்லியும் கால் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான், எல்லாமே பண்ணிட்டுருப்பான். நம்ம டேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம டேவும் ஜேகேவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. நம்ம டே அப்படின்னா ஜேகே மேலே அப்சஸ்டாகவே ஆகிடுவான். எந்த அளவுக்குனா நம்ம டேக்கு வந்து ஜேகே யார் கூட க்ளோஸாக இருந்தாலும் பிடிக்காது. நம்ம ஜேகே என்ன பண்ணியிருப்போன்னா, அவன் வீட்டில் ஒரு பெட் அனிமல் இருக்கும். அந்த பெட் அனிமல் பேர் ரோசி, அது ஒரு கேர்ள் டாகு. அதுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். நம்ம டேக்கிட்ட சொல்லிட்டே இருப்பான், என் வீட்டில் புதுசாக ஒரு பெட் வளர்க்குறேன், அது பேர் ரோசி தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, என்கிட்ட விளையாண்டுகிட்டே இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லுவான். நம்ம டே
ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னுவான். நெக்ஸ்ட் டே என்ன இருக்குன்னா, அந்த ரோசி டாக் வந்து ஜேகே வீட்டு முன்னாடி செத்து கிடக்கும். என்னன்னா நம்ம டாக் தான் ராத்திரியோட ராத்திரியாக வந்து ஜேகேவோட அந்த ராகை துடிக்க துடிக்க கொண்டு இருப்பான். என்ன ரீசன்னா ஜேகேக்கு அது பிடிக்குதுன்ற ஒரே ரீசனுக்காக. அதே மாதிரி எப்படின்னா ஜேகே வந்து தனியாக போயிட்டுருக்க அப்போ ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணி உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான். பட் டேக்கு அது தெரிஞ்சு அந்த பையனை போட்டு செம்ம அடின்னு அடிச்சிட்டான். அப்போ நம்ம ஜேகே தான், உனக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், இப்படி பிஹேவ் பண்ணாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காதட்டி, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். நம்ம டேவும் இதுமாரி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு 1 வீக் ஸ்கூல் லீவ் போட்டுடுறான். நம்ம ஜேகேவாலலாம் டே இல்லாமல் இருக்கவே முடியல. டே ரொம்ப மிஸ் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஜேகேவே டேவோட வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு ரூமில் நம்ம டே தனியாக உட்காந்துருக்கான். நம்ம ஜேகே தான் கிட்ட போகிறான். டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான், என்கிட்ட வராத, தள்ளிப்போ அப்படின்றான். நம்ம ஜேகே சொல்ல கேட்காம கிட்ட வந்தோடனே டேக்கு அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. உடம்புலாம் ஷிவர் ஆகிட்டு, கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிட்டு அட்டாக் வந்துருச்சு. அப்போ நம்ம ஜேகே தான் டேவை டைட்டாக ஹக் பண்ணி நான் இருக்கேன் டே, உனக்கு எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் டே, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்டா, நீ இல்லாத லைஃப் ஆனாலும் யோசிச்சு பார்க்க முடியாது டே, ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை சடனாக கிஸ் பண்ணிடுறான். நம்ம டே அதை ரெகனைஸ் பண்ணிவிட்டு அவனும் கிஸ் பேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்றான். அதுலேருந்து நம்ம டேவும் ஜேகேவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறானுங்க. நம்ம டே இல்லாமல் ஜேகேவால் இருக்கவே முடியாது, டேக்கும் அப்படி தான், ஜேகே இல்லாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க 12th லைஃப்பும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ அவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்லேயே சேரணும்னு சொல்லி பிளான் போட்டு ஒரே காலேஜ்லேயே சேர்ந்துருப்பாங்க. இப்போ தான் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. நம்ம ஜேகே ரொம்ப அழகாக இருக்கான், அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான்ல, ரொம்ப அழகாக இருக்கான். லாஸ்ட்டில் ஜாயின் ஆனோடனே நம்ம ஜேகேவை பிடிச்சி அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு நம்ம ஜேகே கிட்டே சொல்கிறான், இங்கே பாரு, என்கிட்ட எவனாச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசலான்னு வச்சுக்கேன், என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றான். நம்ம ஜேகே தான், எதுக்கு, நான் சொன்னோடனே நீ அவன் மூஞ்ச போய் உடைக்கவா அப்படின்னு கேட்குறான். மூஞ்செல்லாம் உடைக்க மாட்டான், லைட்டாக பரலோகத்துக்கு தான் அனுப்பி விடுவேன் அப்படின்றான். இப்போ நம்ம ஜேகே தான், போடா ஏன்டா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறான். அப்போ நம்ம ஜிம்மு தான் வரான். ஆக்சுவலி நம்ம ஜேகேக்கும் ஜிம்முனுக்கும் எப்போ தெரியும்னா, ஜேகே ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பான் 11th. அந்த ஸ்கூலில் ஜிம்முனை தெரியும். திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பான். இப்போ நம்ம ஜிம்முனை பார்த்தோன்னே ஜேகேவால் சந்தோஷம் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜிம்முனை போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறான். நீ ஜிம்முனா, நீ எப்போ வந்தா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எப்படிடா வந்தா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். அப்போ ஜிம்முன் தான், மச்சான் எல்லாம் ஒன்றை பார்க்க தான், வேறு எதுக்கு வந்திருப்பேன் சொல்ல, ஒன்றை பார்க்க தான் அப்படின்றான். நம்ம டேக்கா சமக்கம் வருது. நம்ம ஜேகே பிடி விட்டு, என்ன ஜேகே பண்ணுறேன், ஏன் முன்னாடி போய்ட்டு அவனை கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிம்மன் தான், மச்சான் யார் இந்த நெட்டை, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்குறான். நம்ம தான், நெட்டைன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவன் வாயை ஒடிச்சிருவேன், அந்த பார்த்தா நெட்டை மாதிரி இருக்கா அப்படின்றான். மச்சான் யார் இது, ரகர் பாட்டி யார்? அப்போ நம்ம ஜேகே தான் ஷை ஆகிட்டு, அவன் என் லவ்வர்டா அப்படின்னு சொல்கிறான். ஜேகே லவ்லாம் பண்ணுறேன், உனக்கு தான் லவ்லாம் பிடிக்காது, எப்போ இப்படி பண்ணுறேன், தெரியலடா நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சிரிக்கிறான். வெக்கலாம் படாதெல்லாம் மூஞ்ச பார்க்க முடியல அப்படின்ட்டு நம்ம ஜிம்முன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஜேகே தான் எப்பயுமே டேக்கு வந்து ஃபீட் பண்ணுவான். அது ஹோல் கிளாஸுமே பார்க்கும். நம்ம டே ஸ்மிக் பண்ணிட்டு சாப்பிடுவான். அந்த ஹோல் கிளாஸுக்குமே தெரியும் ஜேகேவும் டேவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஜேகே பின்னாடி கேலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான். அந்த பையன் ஜேகே பின்னாடி காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சுற்றுவான். நம்ம டேக்கு அது தெரியாது. ஒன் டே என்ன பண்ணியிருப்பான்னா, ஜேகேவும் சொல்லியிருக்க மாட்டான் அந்த பையன் சுற்றுறதை பற்றி. ஒன் டே கேலிக்ஸ் என்ன பண்ணான்னா, ஜேகே ஒரு சைட் போகும்போது அவனை பிடிச்சி இழுத்து, ஐ லவ் யூ ஜேகே, நான் லவ் பண்ணு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உன்னை தான் என்னோடய பார்ட்னராக நினைக்கிறேன், அந்த டேனா எதுக்கு, அவன் மொரட்டு பையன், அவெல்லாம் வேண்டாம், என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜேகே தான், கேலிக்ஸ் நீ ஆளும் தெரியாமல் காலை விடுற கேலிக்ஸ், கையை விடு கேலிக்ஸ், டே மட்டும் பார்த்தானா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், ஆல்ரெடி நீ சுற்றுறத பற்றி அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, ஓவராக டென்ஷன் ஆவான், நான் சொல்லவே இல்லை, ப்ராப்ளம் ஆகிடும் கேலிக்ஸ், கையை விடு அப்படின்றான். இப்போ நம்ம கேலிக்ஸ் கையை விடலை. இப்போ நம்ம டே தான் சடனாக வந்துட்டு கேலிக்ஸ் கையை தட்டி விட்டுட்டு இப்போ கேலிக்ஸ் செவிலில் ஒன்று அரைகிறான். ஒருத்த மயிறு, எங்கேருந்துடா வரீங்க, எங்கேருந்து வரீங்க, உன் கையை பிடிப்பியா நீ
எப்பட்றா அவன் கையை பிடிப்பேன்? அவனை நான் மட்டும்தான் பிடிக்கணும் எல்லாமே பண்ணணும். நீ யார்றா அவனை பிடிக்கிறதுக்கு? ஆ நம்ம டே தான் ஜேகே பக்கம் திரும்பிட்டு, ஜேகே அப்படி நான் சொல்லியிருக்கேன்ல என்கிட்ட, யார் உன்கிட்ட யாரும் ஃப்ளர்ட் பண்ணாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு, எதுக்கு ஜேகே சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஜேகே தான் ஷிவராகிட்டு, இல்லை டே இல்லை நான் ப்ராப்ளம் வேண்டாம் தான் சொல்லலை, சாரி டே அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம டே டென்ஷன் ஆகிட்டு ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் லாக் பண்ணி செமையாக கிஸ் பண்ணுறான் டே ஜேகேவை. எனக்கு மட்டும்தான் ஜேகே புரியுதா? எனக்கு மட்டும்தான் இந்த உடம்பு இருக்குது பார்த்தியா, அந்த உடம்புல இருக்க ஒரு பார்ட்ஸும் எனக்கு தான், வேறு யாருக்கும் என்னால் விட்டு தர முடியாது, புரியுதா ஜேகே அப்படின்ட்டு நம்ம டே கேட்குறான். நம்ம டே கிட்ட ஜேகேவும் ஹக் பண்ணிட்டு, நான் உனக்கு மட்டும்தான் டே, அதில் என்ன டவுட்டு சொன்னேன், அவனுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேவும் கொஞ்சம் கூலாகிட்டு ஜேகே கையை பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து போகிறான் ஹாரிடாருக்கு தான். அப்போ நம்ம ஹோல் காலேஜுமே ஜேகேவும் டேவும் தான் பார்க்குது. நம்ம டேரும் ஆக்சுவலி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். எல்லா பொண்ணுங்களுக்கும் டே மேலே லைட்டாக ஆசை. பட் ஆனால் டே யாரையுமே கண்டுக்க மாட்டான் ஜேகேவை தவிர. பட் ஆனால் ஒரு பொண்ணு லீனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டே பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம டே அசிங்கமாக திட்டுவான். டே மயிறு பார்த்தா, நீ நினைக்கிற எச்சப்பாடெல்லாம் நான் கிடையாது சரியா, உன்ன மாதிரி எச்சப்பாடை எவனாவது இருப்பான், அவங்ககிட்ட போய்ட்டு ஊம்பு, என்கிட்ட வராது சரியா அப்படின்ட்டு திட்டுவான். அந்த பொண்ணு வைக்கவே நம்ம திருப்பி டே பின்னாடியே தான் வரும். ஒரு தடவை டேவும் அந்த பொண்ணும் இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே தப்பாக புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு டேயை வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருக்கோம். நம்ம டே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பான். அவன் டே ரியாலிட்டி ஹிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஜேகே அதை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு ஓடிடுவான். நம்ம டேக்கு டென்ஷன் ஆகிட்டு அவளை தள்ளி விட்டு பலான்னு செவில நிற்பான். ஒத்த மயிறு, என்னை தொடுறதுக்கு ஜேகேவை தவிர வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்ட்டு திட்டிட்டு போகிறான். நம்ம டே தான் ஜேகே கிட்டே போகிறான். நம்ம ஜேகே பேசவே இல்லை, டே கிட்ட அமைதியாகவே இருக்கான். டே தான் பேசுகிறான். ஜேகே என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்றான். நம்ம ஜேகே கிட்ட நோ ரெஸ்பான்ஸ், பேசவே இல்லை. நம்ம டே திருப்பியும் கேட்குறேன், ஜேகே ஏதாச்சும் பிரச்சனையா, எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம ஜேகே ஒன்றுமே சொல்லலை, அமைதியாகவே இருக்கான். நம்ம டேக்கு சமக்கம் வருது. பெஞ்சில் கையை வச்சு தட்டிட்டு, ஜேகே நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், கேட்குதா இல்லையா, இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கத்துறான். அப்போ டே கையிலேருந்து பிளட்டு வருது, பென்சில் அடிச்சது. நம்ம டேக்கே அதை பார்த்துட்டு அதை டேவோட கையை பிடிச்சி, எதுக்கிட்டே இப்படி பண்ணுறேன் பாரு, கையில் பிளட் வருது, ஏன்ட்டு இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. நம்மகிட்டே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, எதுக்கு என்கிட்ட பேசாமல் இருக்க அப்படின்றாங்க. நம்ம ஜேகே ஒன்றும் இல்லை டே, ஒன்றும் இல்லை, எனக்கு மூட் அப்செட்டாக இருந்துச்சு, அதான். என்ன உனக்கு மூட் அப்செட்டாக இருக்குது, வா காலேஜே வானா அப்படின்ட்டு நம்ம டே ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நம்ம ஜேகே தான் டேவோட வீட்டுக்கு போகிறான். அப்போ நம்ம டே தான் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகே கிட்டே கேட்குறான், ஜேகே உனக்கு என்ன பிரச்சனை, நீ இப்படி நான் அவாய்ட் பண்ண மாட்டியே, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகே தான், இல்லை டே, நான் வந்து அந்த தீனா நேற்று உன்னை அப்பனால அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேக்கு வந்துச்சுக்கோ, ஜேகே நீ பார்த்தது உண்மை கிடையாது, அவன் அப்பனோடனே இழுத்து அடிச்சிட்டனே, நீ அதை பார்க்கலையா, அதுக்குள்ளே ஓடிட்டியா, ஜேகே உன்னை தவிர வேறு யாரையும் அதோட ரைட்ஸ் இல்லைடா அப்படின்றான். நம்ம ஜேகேக்கு இருந்தாலும் கண்ணெல்லாம் கலங்குது, அழுகுறான் ஜேகே. இன்னத்தே அவ கூட ஒன்று க்ளோஸாக பார்த்தப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அழுகுறான். நம்ம டேவாலெலாம் தாங்கவே முடியல. ஜேகேவை போய்ட்டு ஹக் பண்ணிட்டு, பாரு ஜேகே அழாத, இதுக்கும் அழாத அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம டேக்கு ஜேகே வெளியே அந்த பார்ட்டிஸு அந்த மாதிரி கிளப்லாம் போனால் பிடிக்காது. நம்ம ஜிம்மன் தான் கம்பல் பண்ணி ஜேகேவை கூப்பிட்டு போகிறான். மச்சான் ப்ளீஸ்டா வாடா ப்ளீஸ்டான்ட்டு. நம்ம ஜேகே தான், வேண்டாம் ஜிம்மனா, டேக்கு அதெல்லாம் பிடிக்காது, அவங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை, திட்டுவான்டா, பேச மாட்டான் அப்புறம் அவங்ககிட்ட அப்படின்றான். அப்போ நம்ம ஜிம்மன் ரொம்ப பயந்தவனாக இருக்காதவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். இப்போ நம்ம ஜேகேவும் அங்கே போய்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். நம்ம டேக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, அது ஜேகேக்கு ஒத்துக்காது, அதனால பிடிக்காது. இப்போ நம்ம டே தான் ஜேகேவை ரீச் பண்ணோன்னே தேடிட்டு இருப்பான். இப்போ ஜேகே கிளப்பு போயிருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம டே தான் டேரெக்டாக கிளப்புக்கே வந்துடுறான். கிளப்புக்கு வந்து ஜிம்மனை செவில் அறிறான். ஒத்த மயிறு குழந்தடா, உனக்கு கூட்டு வந்துட்டு என்ன பண்ணுற, ஊற்றி குடிக்கிறியா நீ
இருடா, கீழே இருந்தால் தானே ஆடுவேன், அதை கட் பண்ணிடுறேன் பாரு அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஜேகே போதையில் இருக்கான். அவனை தூக்கிட்டு நம்ம டே தான் ரூம் போயிட்டு ஜேகேவை எழுப்புறான் தடையில அடிச்சு. ஏய் ஜேகே எந்திரு எந்திரு. அப்போ நம்ம ஜேகே தான் டேவை பார்த்துட்டு, டே நீ எப்போ வந்த? என்னோட க்யூட் பையன் ஹாட்டாக இருக்க தெரியுமா டே நீ? எனக்கு ஒன்று பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு தோணும். ஆனால் நீ தான் இருக்கிய, கிஸ் தான் பண்ணுற, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. நானே இப்படி வாலண்டரியாக வந்து உங்ககிட்ட கேட்குறது இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். அப்படின்ட்டே தான் ஜேகே குடிச்சிட்டு வளராத ஆல்ரெடி நான் உண்மை செம்ம கோவத்தில் இருக்கேன், நான் வந்து தனிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் டேவை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணலாம். நம்ம டே மெல்ட் ஆகிட்டு ஒன்று கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஆல்மோஸ்ட் வேறு மாதிரி போயிடுச்சு. ஜேகே வந்துட்டே விடவே இல்லை. ஜேகேவோட நெக்கு அப்புறம் சீக்ஸு எல்லாத்தையும் உன்னோட நிப்பிள்ஸு எல்லாத்தையும் போட்டு செம்மையாக சக் பண்ணி இழுத்துட்டு இருக்கான். ஜேகே நான் ஃபஸ்ட்டு தான் ஆல்மோஸ்ட் உன் மேலே அப்சஸ்டாக இருந்தேன், உன் பாடி மேலே அப்சஸ்டாக இருக்கேன். அதை தொட்டுட்டு எப்படி நான் டெய்லியும் உன்னை தொடாமல் தூங்க போகிறேன் அப்படின்னு தெரில ஜேகே அப்படின்ட்டு ஃபுல்லாத்தையும் ஜேகேவை முழுசாக எடுத்துக்கிறான். நம்ம ஜேகேவும் டேவை முழுசாக எடுத்துக்கிறான். இதுக்கு மேலே 2 பேர்த்துக்கும் ஹைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஜேகே தான் ரொம்ப டே கூட ஹாப்பியாக இருக்கான். அப்போ நம்ம டேக்கும் ஜேகே மேலே ரொம்ப அப்சஸ்ட் ஆகிடுறான். இப்போ ஜேகே வீட்டில் தான் ஒரு பொண்ணு பார்த்துடுறாங்க. ஆக்சுவலி ஜேகேக்கு சொல்லாமலே அந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஜேகேவை கம்பல் பண்ணி ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறப்ப நம்ம டே வந்துடுறான். வந்துட்டு அங்கிள் இங்கே பாருங்கள், உங்கள் பையன் என்னோடது, அவன் என்னோடது மட்டும்தான், புரியுதா? தேவையில்லாமல் அவனை யாருக்காவது மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க, அவனும் இருக்க மாட்டான். அவன் ஒன்று கிடச்சா எனக்கு கிடைக்கணும், இல்லைனா இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நம்ம டே சொல்கிறான். நம்ம ஜேகே தான் ஷிவராகிட்டு நம்ம டேவை போட்டு ஹக் பண்ணுறான். டேனு பேனிக் ஆகாத ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு ஒத்துக்காதில்ல பேனிக்கான ப்ளீஸ் அப்படின்றான். நம்ம ஜேகே தான் எங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு டே கூட வந்துடுறான். வந்துட்டு இருக்கு நம்ம டே போக போக ஜேகே மேலே ரொம்ப அப்சஸ்ஸாக ஆரம்பிச்சிடான். இல்லைன்னா ஜேகே நார்மலாக யார்கிட்டயாவது பேசினா கூட டேக்கு அவ்வளோ கோவம் வருது. டே பேச மாட்டேங்கிறான், ஜேகேவை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஒன் டே அங்கே இருக்க ரூமுக்கு ஒரு வெயிட்டர் வந்து, சார் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜேகே தான் எனக்கு ஒரு கோல்ட் காஃபி மட்டும் தாங்க, அதுவும் லைக் ஐஸ் கம்மியாக போட்டு தாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ டே வரான். நம்ம டே தான் ஜேகே கிட்டே போயிட்டு ஜேகேவோட சின்ன பிடிச்சி, என்ன அவங்ககிட்ட பேச்சு, நான் இல்லைன்னொடனே வேறு அவங்ககிட்ட அது பேசுகிறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்குறான். நம்ம ஜேகேலாம் கண்ணு கலங்கிட்டு, டே நான் அவங்ககிட்ட கோல்டு காஃபி தான் டே கேட்டேன் அப்படின்ட்டு. ஏன் ஜேகே நான் இல்லையா, என்கிட்ட கேட்க மாட்டியா, அவன்கிட்ட எதுக்கு கேட்குறேன், இப்போ அவங்கள்ட்ட போக போறியா அப்படின்ட்டு கேட்டோம். நம்ம ஜேகேக்கு செம்ம ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. நம்ம ஜேகே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ நம்ம டே ஒன்றுமே சொல்லாமல் போய் படுத்துக்கிறான். நம்ம டே கிட்ட தான் ஜேகே கேட்குறான், டே நீ ஏன்ட்டு எப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, ஃபஸ்ட்டு அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன்ல, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு டே, இப்படி ஏன்ட்டே இருக்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது தெரியுமா அப்படின்றான். நம்ம டே தான் ஜேகே இதான் என்னோடய உண்மையான கேரக்டர், இருக்க பிடிச்சா இரு, இல்லைனாலும் இருக்கணும், புரியுதா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்றான். நம்ம ஜேகேக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடுது. நம்ம ஜேகே அது வந்து டே கிட்ட ஒழுங்காக பேசியிருக்கவே மாட்டான். டே வந்தாலே போயிடுவான், மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். நம்ம டே தான் ஜேகே விட்டுச்சு, நான் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை டே, நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி தான் டே இருக்கேன், எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அதை யோசிச்சியா டே அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். நம்ம டே தான் அதெல்லாம் தெரியாது, என்னோடது சரியா என்னோடது அப்படின்றான். நம்ம ஜேகே தான் சொல்கிறான், என் அப்பா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன் போல அப்படின்றான். நம்ம டேக்கு கோவம் வந்து பலன்னு செவிலில் ஜேகேவை வச்ச உடனே நம்ம ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஒரு நிமிஷம் அவனுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆகுது. நம்ம டே தான் ஜேகே இன்னும் யோசிச்சுட்டு இருக்கு, இன்னும் பேசுகிறேன்னு, நீ என்னோடது என் கூட படுத்துட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குன்னு பேசுகிறான் அப்படின்ட்டு டேவுக்கு செம கோவம் வருது. கீழே திங்ஸ்லாம் போட்டு உடைக்கிறான். நம்ம ஜேகே தான் டேவை ஹக் பண்ணிட்டு
சாரி டே, தெரியாமல் சொல்லிட்டேன் டே, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரின்ட்டு டேவை கிஸ் பண்ணி காம் பண்ணுறான். அப்படியே தான் போகுது டேக்குக்கு டேஸு. கொஞ்ச நாளில் நம்ம டே என்ன சொல்லியிருப்பான்னா, இப்போதைக்கு எனக்கு பேபி வேணாம் ஜேகே, பேபி வந்துச்சுன்னா அவன் மேலே அவனோட லவ்வெல்லாம் காமிப்பேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போயுமே சேஃப்டி யூஸ் பண்ணி தான் செக்ஸ் மேக் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு தடவை டே சேஃப்டி யூஸ் பண்ணாமலே செக்ஸ் மேக் பண்ணிட்டான். அதனால ஜேகே ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். நம்ம டே கிட்ட சொல்ல பயமாக இருக்குது. ஜேகேக்கு சொன்னால் அபார்ட்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் டே கிட்ட சொன்னேன். டே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் டே அப்படின்றான். நம்ம டேக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜேகேவும் அந்த பேபியும் நல்லா பார்த்துக்குறான். சரி ஓகேடா, இதை நான் 2 ஷார்ட்டாக போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே பாய்டா.